இவரா ரஞ்சித்தை பாக்குறாங்க, ரஞ்சித்தையும் உங்களையும் தான் ஒரே இதுல வைக்கிறாங்க. அவருக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைக்கிறது அது ஏன், எதனால சினித்துறையில இன்னும் அந்த இது இருக்கா? அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கலன்னுலாம் நான் இன்னைக்கு யோசிக்கிறது இல்லை. எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பல அவருக்கு கிடைக்கிறது இல்லை. ரெண்டாவது பொது வாழ்க்கையில எடுத்துக்கோங்களேன். நான் வந்து ஒரு கோவிலுக்கு போறேன் அப்படின்னா என்னை கையை பிடிச்சி உள்ள கூட்டு போயிட்டு சொல்லுவாங்கல்ல, நான் போய் மக்களா தான் போவேன். ஆனா யாரோ ஒருத்தர் அந்த கோயில என்னை கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு முன்னாடி போய் தரிசனம் பண்ண வைப்பாங்க. நம்ம அதுக்கெல்லாம் ஏங்குற மக்கள் வந்து அதாவது தரிசனம் பட கூட்டிட்டு போவாங்களா, பூஜை பண்ண கூட்டு போல தரிசனம். அந்த பையன் கேட்ட கேள்வி பா ரஞ்சித் பிளஸ் மோகன்ஜி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வச்சு பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பையன். அதுவே நம்ம தப்பு, யாரும் அந்த மாதிரி பாக்குறது கிடையாது. அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு வந்து ஒரு எட்டா கனியா இருக்கு, உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி இருக்கு என்பது நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு பதில் சொல்றாரு. ஆனா இன்னொரு விஷயம், பா ரஞ்சித் பார்த்தோன்னா பல கதாநாயகன் வச்சு படம் பண்ணிட்டாரு. பெரிய ஸ்டார் முதற்கொண்டு, நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி முதற்கொண்டு பார்த்தோம்னா படம் பண்றாரு. ஏன்னா அந்த கதை இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான கதை. ஆனா அந்த மாதிரி மோகன்ஜி யாரும் கதை கேட்டாங்கன்னு பார்த்தா யாரையும் யார் இவனா சாதி வருமா அவனை அமுச்சு விடும்பா. எடுக்கிற படம் எல்லாமே சாதி வெறி மாதிரி யாரு கேட்பாங்க, பார்த்தாலே தெரிச்சுதான் ஓடுவாங்க. ஆமா, இவர் என்ன போய் சாதி வெறின்றாங்க. ஆமா, பின்னா சாதி வெறி தான் உண்மைதான் சொல்ல முடியும். சாதி படம் மாதிரி வெளியே வரும், என்ன மனநிலை வரும் அதை நீ முதல்ல பாக்குறியா? அது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போயிட்டா அந்த பையன் கேட்ட கேள்வி வேற. என்னன்னா சினிமா துறையில உங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்பு எல்லாம் கிடைக்காம போச்சு அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லியான்னா, இல்ல அவருக்குதான் வாய்ப்பு இல்லாம போகுது. எதுக்குன்னா என்ன கோயிலுக்குள்ள கொண்டு போய் சாமி கும்பிடுவான், அவரு கோயிலுக்குள்ள கொண்டு போய் சாமி கும்பிட விட மாட்டான் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பாரதி வந்து பட்டியலான சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், தலித் சமுதாயம் அப்படின்றதுக்காக அவர் வந்து உள்ள விட மாட்டாங்க. அது வந்து குத்தி கட்டுறாரா, சாதி பற்றி பேசுறாரு. பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. அப்ப சரி, ஓகே, உன்னோட லாங்குவேஜே நம்ம உள்ள வருவோம். கோயிலுக்குள்ள சாமி கும்பிட போறேன், கருவறைக்குள்ள உணர்வு போக முடியுமா? ஹெச் ராஜா பேசுற ஒரு வீடியோ ஒன்று இப்ப பாருங்க. வீடியோ சரி, வன்னியர் பூஜாரியா இருக்காருங்கிறதுக்காண்டி டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவட்டு போடுவாங்க, எல்லாரும் போக முடியாது. மோகன்ஜி அவர்களே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ யாரு, உங்க ராமதாஸ் ஐயா, அவரே ஆண்ட பரம்பரைக்கு மேல அவரு. ஆனா அவரே கோவில் கருவறைக்குள்ள போனா கரு வளர்த்துட்டு வரான் ஹெச் ராஜா அப்படின்னா பாத்துக்க. அப்ப நீ என்னதான் நீ ஆண்ட பரம்பரை பேசினா கூட கோயிலுக்குள்ள மட்டும்தான் போக முடியும், கோயில் கருவறைக்குள்ள போக முடியாது. போனா கரு வளர்த்துடணும்னு சேர்த்து. அப்ப எதுக்கு இந்த வீணு வம்பு, எதுக்கு இந்த பந்தா, எதுக்கு வந்து பெருமைன்னு தெரியல. அவன் என்ன கேள்வி கேட்டான், சினிமா துறை வாய்ப்பு இல்லையா இருக்கான்னு கேட்டதுக்கு எனக்கு சமுதாயத்துல சான்சஸ் இருக்கு, நாங்க ஆண்ட பரம்பரை பேசுனீங்க.